ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோல நாம இந்த டிராமாவுடைய எபிசோட் 14 தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி எபிசோட்ல ஹீரோவும் என்னியும் க்ளோஸ் ஆயிட்டு இருப்பாங்க. அதே நேரம் சங்கு ஈச்சான் கூட சேர்ந்துட்டு இருப்பான். இப்படியே நல்லா போயிட்டு இருக்க நேரத்துல அந்த விடா ஸ்டோர்ல இருக்கிறவங்க மூலியமா ஹீரோக்கும் சரி என்னியுக்கும் சரி அவங்க ரெண்டு பேருமே டைம் டிராவல் பண்ணி வந்திருக்காங்கன்ற விஷயம் தெரிஞ்சு போயிருக்கும். ரெண்டு பேரும் ஒருத்தர் பயங்கர அதிர்ச்சியில பார்த்துட்டு இருக்க ஹீரோ என்னியுடைய லக்கேஜ்ல அவ பேரை பார்த்தது, இவ ஸ்குட் கேம் பத்தி பேசினது, அது எல்லாத்தையும் யோசிச்சுட்டு இருக்கான். என்னியும் இவன் ஃபியூச்சரை பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தால அவகிட்ட, அதை பத்தி எல்லாம் யோசிச்சுட்டு ரெண்டு பேருமே ஒரு மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. அப்ப ஈச்சான் அடுத்த ஸ்டாப்ல இறங்கணும்னு சொல்லிட்டு உள்ள வரான். இவங்க ரெண்டு பேரும் கையில இருக்கிற போனை மறைக்க பாக்குறாங்க. ஈச்சான் என்னது அது கையில, அந்த பொருளை காட்டுங்க என்னன்னு பாக்குறேன்னு சொல்லி கேக்குறான். ஹீரோக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. டக்குன்னு ஓடிட்டு இருக்க ட்ரெயின்ல இருந்து எண்ணியோட இறங்கிடுறான். ஈச்சானும் பின்னாடியே இறங்க பாக்க கரெக்டா டோர் க்ளோஸ் ஆயிடுது. ஈச்சானுக்கு என்ன பண்றதுன்னே புரியல. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, ரெண்டு பேரும் எங்கடா போறீங்கன்னு கத்திட்டு இருக்கான். ஸ்டேஷன்ல ஹீரோ எண்ணியு கிட்ட அவளை பத்தி கேட்க, அவளும் நான் 2023ல இருந்து வந்திருக்க சேக்கியாங்குடைய பொண்ணு எண்ணியு. ஆமா நீ யாரு? நான் 2023ல இருந்து வந்திருக்க ஈச்சானுடைய பையன் என்கியோல்னு சொல்றான். ரெண்டு பேருக்குமே ஒருத்தரை பத்தி தெரிஞ்சுக்கும் போது ஒரு மாதிரி அதிர்ச்சியா தான் இருக்கு. இன்னொரு பக்கம் ஈச்சான் அடுத்த ஸ்டேஷன்ல தானே அவனுங்க இறங்க வேண்டியது. அங்க இறங்கிட்டு ஹீரோக்கு கால் பண்ணி, என்னடா உங்களுக்கு என்ன பைத்தியமா, எதுக்குடா ட்ரெயின்ல இருந்து இறங்குனீங்க, அதோட 1 ஹவருக்கு எந்த ஒரு ட்ரெயினும் கிடையாதுண்டா, ஏன்டா இப்படி பண்ணீங்க, ரெண்டு பேரும் ஸ்டேஷன்ல இருங்க, எங்கேயும் போகாதீங்க, எங்கன்னா போனன்னு தெரிஞ்சது அவ்வளவுதான்டா நீனு மிரட்டிட்டு போன வைக்கிறான். அப்ப ஹீரோ கிட்ட என்னியூ, எங்க அம்மா உன்னை விட வயசுல பெரியவங்கன்னு தெரிஞ்சுமே நீ அவங்களுக்கு ரூட்டு போட்டிருக்கியாடான்னு கேக்குறா. அவனும் அப்படிலாம் கிடையாது, ஈச்சான் கூட சேக்கியாங் சேரக்கூடாது, ஏன்னா ஈச்சான் எங்க அம்மா சங்கு கூட தான் சேரணும், அப்பதான் நான் பிறக்க முடியும் அப்படின்னு சொல்றான். என்னையும் அந்த காரணத்தை புரிஞ்சுக்கிறா. ஹீரோ அதோட மட்டும் நிறுத்தாம, சரி நீ எதுக்கு ஈச்சான் கிட்ட க்ளோஸ் ஆக நினைச்சேன்னு கேக்குறான். அவளும் நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் எங்க அம்மாவுடைய ஃபர்ஸ்ட் லவ் தான் தேடிட்டு இருந்தேன், இதனை ஈச்சானை பத்தியும் ஈச்சான் சேக்கியாங்காக பேண்ட் ஆரம்பிச்ச விஷயத்த பத்தியும் சொன்னேன், அதை வச்சு நானு ஈச்சான் தான் எங்க அம்மாவுடைய ஃபர்ஸ்ட் லவ்வா இருப்பாருன்னு சொல்லி அவர்கிட்ட க்ளோஸ் ஆக நினைச்சேன். அப்பதானே பிரசன்ட்ல இருக்கிற எங்க அப்பா அம்மா ஒன்னாக மாட்டாங்க, நானும் பிறக்க மாட்டேன். என்ன சொல்ற அப்படின்னா, நான் எங்க அப்பா அம்மா சேர்க்கணும்னு நினைச்சிருக்கேன், நீ உங்க அப்பா அம்மா பிரிக்கணும்னு நினைச்சிருக்கியா, அப்படியே வச்சுக்கலாம். சரி நீ உங்க அப்பாவுக்கு காது கேட்காதுன்னு தானே சொன்னேன், ஆனா ஈச்சானுக்கு நல்லா காது கேக்குது, அவர் நல்லா பாடுறாரு. ஆமா அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் மூலியமா தான் காது கேட்காம போச்சு, நாங்க பண்ண ரிகர்சல் அப்பதான் அவருக்கு அந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, நான் எப்படியோ ஒரு வழியா அதை தடுத்துட்டேன், அதனாலதான் இப்ப அவர் நல்லா இருக்காருன்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சரி நாம ரெண்டு பேரும் எப்படி ஒன்னா ஒரே டைம்ல இல்ல இங்க வந்தோம், யார் நம்மள அமைச்சிருப்பான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஈச்சானோ அவனுடைய பேண்ட் ஆளுங்க எல்லாருமா தங்கறதுக்காக ஒரு இடத்த நோக்கி போயிட்டு இருக்கானுங்க. அப்ப அவனுங்க சங்கு கிட்ட சில வார்த்தைகளை சைன் லாங்குவேஜ்ல கத்துக்கிறானுங்க. அவ கிட்ட ஒரு மாதிரி ஆக்ஷன் எல்லாம் பண்ணி ஜாலியா சிரிச்சிட்டு இருக்கானுங்க. ஆல்ரெடி ஹீரோ மேல கடுப்புல இருந்த ஈச்சான் இதை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஜெலஸ் ஆயிட்டு, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, சீக்கிரம் போங்கடான்னு சொல்லி அவனுங்களை கத்திட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஈச்சான் விவாக்கு கால் பண்ணி ஹீரோவும் என்னியும் இருக்கிற ஸ்டேஷனை சொல்லி அவங்க ரெண்டு பேரையும் நாங்க சொல்ற இடத்துக்கு கூப்பிட்டு வர முடியுமான்னு சொல்லி ஹெல்ப் கேட்கறான். விவாவும் சரின்னு சொல்லிடுறாரு. இன்னொரு பக்கம் விவாவும் இவங்க ரெண்டு பேரையும் பிக்கப் பண்றதுக்காக வராரு. என்னியும் இவரை பார்த்ததும், நீங்க தானே அன்னைக்கு நான் அழுதுட்டு இருக்கும் போது எனக்கு கச்சிஃப் கொடுத்தாரு, ஆமா நீங்க அன்னைக்கு என் பேரை சொல்லி கூப்பிட்டீங்களே, உங்களுக்கு என்ன தெரியுமான்னு கேக்குறா. விவாவும் அடுத்தவங்க உன் பேரை கூப்பிடும் போது நான் பாத்திருக்கமா, அது மூலியமா தான் உன் பேர் எனக்கு தெரியும்னு சொல்லி சமாளிச்சிடுறாரு. அப்படியே கார்ல போய்கிட்டு இருக்க விவா என்னியூவை பார்த்துட்டு திரும்பிக்கிறாரு. அவ்வளவு இதை நோட் பண்ணிட்டு, என்ன நீங்க என் கிட்ட சரியா கண்ணை பார்த்தே பேச மாட்டீங்களேன்னு கேட்டுட்டு இருக்கா. அவரும் ஏதோ சொல்லி சமாளிச்சுட்டு அப்படியே பேச்ச மாத்தணும்னு சொல்லி, எப்ப தம்பி நீ உன்னை விட 28 வயசு அதிகமான ஒரு பொண்ணை விரும்புறன்னு சொன்னியே, அந்த பொண்ணு இவதானான்னு சொல்லி கேக்குறாரு. ஹீரோக்கு பயங்கர அதிர்ச்சி ஆயிடுது, என்னடா பட்டுன்னு இப்படி போட்டு உடச்சிட்டாருன்னு. அவனும் இல்ல அவங்க மெச்சூரிட்டி லெவல்ல தான் நான் வயசு அப்படி சொன்னேன்னு சொல்லி சமாளிக்கிறான். என்னையும் நம்ம ரெண்டு பேரும் ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்குன்ற விஷயத்த அவருக்கு சொல்லிட்டே என்னன்னு சொல்லி அப்படியே முன்முணுத்து கேட்டுட்டு வந்துட்டு இருக்கா. ஒரு வழியா இப்படியே இவங்க ஈச்சான் இருக்கிற இடத்துக்கு வராங்க. ஹீரோ அப்ப என்யூ கிட்ட, நம்ம ரெண்டு பேரோட ஐடென்டிட்டியை யாருக்கும் தெரியாம பாத்துக்கணும், நம்ம ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்குன்ற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். அவளும் அதெல்லாம் எனக்கு தெரியும்டா, என்னதான் இருந்தாலும் நீ எங்க அம்மாவை கரெக்ட் பண்ண பார்த்து வந்தேன்னு சொல்லிட்டு அவனை கிண்டல் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்கா. ரெண்டு பேரும் உள்ள வராங்க. ஈச்சான் ஒரு மாதிரி கடுப்புல உட்காந்துட்டு இருக்கான். ஏன்னா அவனுங்களால புது சாங்க எழுதி பாடவே முடியல, அந்த கடுப்புல தான் இருக்கான். அப்ப இவங்க ரெண்டு பேர் வந்ததும் ஹீரோ மட்டும் உங்ககிட்ட தனியா பேசணும் வாடான்னு சொல்லி வெளியே கூட்டு போயிட்டு, உன் கையில ஒரு பொருளை பார்த்தேன் அதை என்கிட்ட குடுன்னு சொல்லி கேட்கறான். ஹீரோவும் அப்படிலாம் ஒன்னும் இல்லைன்னு சொல்லி சமாளிக்க பாக்குறான். ஆனா ஈச்சான் அவனை விடாம அவன் பாக்கெட்ல கையை விட்டு அந்த ஸ்மார்ட் போனை எடுத்துடுறான். ஹீரோவும் துரத்திட்டே போய் அதை புடிங்கிட்டு, இது ஒரு வாய்ஸ் ரெக்கார்டரு, புதுசா வந்த மாடலு, ஃபாரின்ல இருந்து வந்துச்சு, நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி அதை வச்சு பாட்டு பாடுற மாதிரி அப்படியே நடிச்சுக்கிட்டு இருக்கான். ஈச்சானோ ஒரு நிமிஷம் இரு, இப்போ ஒரு பாட்டு பாடினியே அது நீயா எழுதி பாடின பாட்டா, ஆமா நல்லா இருக்கா என்ன, ரொம்ப கேவலமா இருக்கு, இன்னொரு தடவை பாடுறாதானு சொல்லிட்டு இருக்கான். அப்போ உள்ள எல்லாரும் கத்தி பேசிட்டு இருக்க சத்தம் கேக்குது. என்னன்னு போய் பார்த்தா என்யூ பிரசன்ட்ல இருக்கிற புது பாட்டுங்களை எல்லாம் அவனுங்க கிட்ட பாடி காட்டியிருக்கா போல, அதெல்லாம் அவனுக்கு ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லி பாராட்டிட்டு இருக்கானுங்க. ஹீரோக்கு இது புரிஞ்சு போய், என்ன பண்ணிட்டு இருக்க, உனக்கு என்ன மூளைகளை கெட்டு போச்சான்னு கேட்டுட்டு இருக்கான். அவனுங்களும் எவ்வளவு தைரியம் தான் சேக்கியாங்க இப்படி பேசுவடா, அமைதியாடுறான்னு சொல்லி கத்திட்டு இருக்கானுங்க. சேக்கியாங்க உடனே எனக்கு இப்போ ஒரு புது லைன் தோணுதுன்னு சொல்லி பீட்
பிடிஎஸ் ஓட ஒரு சாங்க பாடுறதுக்காக வரா. ஹீரோவும் இல்ல நிறுத்துங்கன்னு சொல்லி அவளுடைய வாயை பொத்திட்டு அங்க இருந்து வெளியே கூட்டு போயிடுறான். வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஹீரோவும் உனக்கு என்னாச்சு, எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க, அவங்களுக்கு ஏதாச்சும் சின்னதா சந்தேகம் வந்தா என்ன பண்றது, அதெல்லாம் எப்படி சந்தேகம் வரும், இந்த பாட்டெல்லாம் தான் இந்த காலத்துல வரவே இல்லைல்ல, எனக்கு இது செம்ம ஜாலியா இருக்கு தெரியுமா, நான் பாடுற பாட்டெல்லாம் நானே எழுதி பாடுற பாட்டுன்னு நினைச்சு என்ன பாராட்டிட்டு இருக்கானுங்க, செம்ம ஃபன்னா இருக்கு, எனக்கு இப்பதான் புரியுது நான் எதுக்காக இங்க வந்திருக்கேன்னு, எனக்கு இது செம்ம ஜாலியா இருக்கு, உன்னால முடிஞ்சா என்ன தடுத்துக்கன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோவும் ஏன் என்னால உன்னை தடுக்க முடியாதா என்ன, ஓ தடுத்துருவியா, முடிஞ்சா தடுத்து பாரு, நான் இப்போ உள்ள போய் பிளாக் பிங்கோடைய ஒரு பாட்டை பாட போறேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோவும் அப்பெல்லாம் பண்ணாதன்னு சொல்லிட்டு துரத்திட்டு இருக்கான். ஒரு பக்கம் சங்கு தனியா உட்காந்துட்டு இருக்கா. ஈச்சானுடைய பேண்ட் ஆளுங்க எல்லாரும் வந்துட்டு எங்கேயாச்சும் வெளியே போய் என்ஜாய் பண்ணலாமான்னு சொல்லி கூப்பிடுறானுங்க. அவ இல்ல முடியாதுன்னு சொல்லிடுறா. அவ இப்ப ஈச்சானை பாக்கணும்ன்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இப்படியே அவனை தேடி போய்கிட்டு இருக்கும் போது ஈச்சான் குறுக்க ஒரு குட்டி பூனையை எடுத்துட்டு வரான். சங்க அதை பார்த்ததும் இதை எனக்காக எடுத்துட்டு வந்தேன்னு கேட்க அவனும் இதை உனக்காக தான் எடுத்துட்டு வந்தேன், உனக்கு தனியா போர் அடிக்குமோன்னு நினைச்சேன், அதுக்காக தான் என்ன மாதிரியே இருக்க ஒரு பூனையை உனக்காக எடுத்துட்டு வந்தேன்னு சொல்லி கொடுக்குறான். சங்க அவன மாதிரியே இருக்கிற பூனையான்னு சொல்லி பார்க்க அப்பதான் தெரியுது ஈச்சானுடைய முகத்துல மச்சம் இருக்கா மாதிரியே அந்த பூனைக்கும் ஒரு மச்சம் இருக்கு. அதை தான் அவன் சொல்லியிருக்கான். அவளும் சிரிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த பூனைக்கு சாப்பாடெல்லாம் வச்சிட்டு இருக்காங்க. அப்ப ஈச்சான் இந்த பூனைக்கு ஏதாச்சும் பேர் வைக்கலாமான்னு கேட்கறான். சங்கம் அவங்க அம்மா சின்ன வயசுல விட்டுட்டு போறதுக்கு முன்னாடி அவளை தெளிவான குரல்னு சொல்லி கூப்பிடுவாங்க, அந்த பேரை பூனைக்கு வைக்கலாம்னு சொல்லிட்டு நான் உனக்கு ஒரு பேர் வச்சிருக்கேன்னு சொல்றா. ஈச்சானும் என்ன பேருன்னு கேட்க அழகான குரல்னு பேரை சொல்லிட்டு உன்னுடைய வாய்ஸ் எப்படி இருக்குன்னு என்னால கேட்க முடியாது, ஆனா நீ பாட்டு பாடும் போது நீ பேசும்போதுன்னு உன்னுடைய வாய்ஸை என்னால ஃபீல் பண்ண முடியும், அது என் மனசுக்குள்ள ஏதோ ஒண்ணு பண்ணும், அதோட நீ நான் தனியா இருப்பேன் எனக்கு போர் அடிக்கும்னு நினைக்காத, உன்னோட இந்த மியூசிக் ஜர்னில உன்னுடைய பேண்ட் ஆளுங்க கூட சேர்ந்து நீ எப்படி முன்னேறி போலான்றதை யோசி, என்னை பத்தி நீ கவலைப்படாத, நான் எங்க இருந்தாலும் என்னுடைய மனசு உனக்காக எப்பவுமே இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாம் கேட்ட ஈச்சான் அவளை அப்படியே ஒரு மாதிரி உருகி பார்த்துட்டு இருக்கான். அவளும் சரி டைம் ஆயிடுச்சு போலாமான்னு சொல்லிட்டு கிளம்ப பார்க்க ஈச்சான் அவளுடைய கையை பிடிச்சி அவளை கிஸ் பண்ணிடுறான். ரெண்டு பேருமே ஒருத்தரை அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஈச்சான் அவனுடைய பேண்ட் ஆளுங்க கூட சேர்ந்து அவங்களுடைய மியூசிக்கை கம்போஸ் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. அப்படியே நைட் ஆகுது. இன்னொரு பக்கம் சங்கும் என்யூவும் அவங்களுடைய வேலைங்க எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப சங்கு என்யூ கிட்ட எனக்கு ஒரு விஷயம் தான் உங்ககிட்ட கேட்கணும், நீ சைன் லாங்குவேஜ் எப்படி கத்துக்கிட்ட, அதுவா எனக்கு காது கேட்காத ஒரு ஃப்ரெண்டு இருக்கான் அவங்கிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டேன், சைன் லாங்குவேஜ் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருந்துச்சு, அதை கத்துக்கிறதுக்கு எனக்கு செம்ம ஜாலியா இருந்துச்சு, அதனால சீக்கிரமாவே கத்துக்கிட்டேன். ஓ அப்படியா, சரி நீ சொல்லிட்டு இருக்க அந்த ஃப்ரெண்டு என்கியோலோடைய ஹேண்ட்ஸமா இருப்பானான்னு கேட்கறா. இவளும் என்கியோல் கூட எல்லாம் கம்பேர் பண்ண முடியுமா, அவன் எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கான்னு சொல்லி ஒரு மாதிரி அமைதியாயிடுறா. ஏன்னா அங்கதான் ஈச்சானி என்கியோல்னு எல்லாருமே உட்காந்து சாங்க கம்போஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. இப்படியே அவனுங்க மியூசிக் எல்லாத்தையுமே அடுத்தடுத்து எங்கெங்க என்னென்ன வரணும்னு சொல்லி எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணி எழுதிட்டு இருக்கானுங்க. ஒரு வழியா காலையில ஆகுது. எல்லாருமே நல்லா தூங்கிட்டு இருக்கானுங்க. ஆனா ஈச்சான் தூங்காம லிரிக்ஸ் எழுதிட்டு இருந்திருக்கான். ஹீரோ எழுந்து ஈச்சானை பார்த்ததும் என்ன நீங்க தூங்கலையான்னு கேட்க ஈச்சானும் அவன் எழுதின லிரிக்ஸை ஹீரோ கிட்ட காட்டுறான். இதை பார்த்த ஹீரோக்கு அந்த லிரிக்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சது. மத்த எல்லாரையும் எழுப்பி இதை காட்டிட்டு இருக்கான். அவனுங்களும் இதை ஈச்சானா எழுதுனா ஏய் செம்மையா இருக்குடா இதே போட்டுடலாண்டான்னு சொல்லி அவனுக்கு போட்ட மியூசிக்கோட லிரிக்ஸை சேர்த்து பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. இவனுங்களுக்கு தேவையான ஹெல்ப் எல்லாமே விவாதம் பண்ணிட்டு இருக்காரு. இப்படியே பீச்சுக்கு போறது, ஜாலியா என்ஜாய் பண்றது, மெமரிஸை சேர்க்கறது, போட்டோ எடுக்கிறதுன்னு எல்லாமே பண்ணி மிச்சம் இருக்கிற நாளை பயங்கரமா என்ஜாய் பண்றானுங்க. அப்படியே சாங்கெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் திரும்ப வீட்டுக்கு கிளம்பி வரானுங்க. அப்ப ஈச்சான் எல்லாருக்கும் ஒரு மாதிரி மோட்டிவேஷனலா பேசி நம்ம தோக்க கூடாது, அதுவும் இயாங் ஹை ஸ்கூலாண்டா நம்ம தோக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப என்யூ சங்கும் ஈச்சானும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம்னு சொல்லி நான் என்கியோல் கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லி கூட்டு போயிடுறான். மாஜுவும் விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு வாங்கடா டே போலான்னு சொல்லி அவனுங்க எல்லாரையும் கூட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் ஈச்சான் சங்க வீட்டுல டிராப் பண்றதுக்காக அவ கூட கிளம்பி போறான். இப்படி அப்பாவும் அம்மாவும் போய்கிட்டு இருக்கிறத என்கியோல் ஒளிஞ்சு பார்த்துட்டு இருக்கான். அப்ப என்யூ அவங்கிட்ட என்னப்பா எல்லாமே நினைச்சதை விட ரொம்ப வேகமா நடந்துட்டு இருக்கு, நீ சீக்கிரமாவே பிறந்துருவ போலியன்னு சொல்லி கேட்கறா. ஹீரோவும் ஒரு மாதிரி இன்னசென்ட்டா ஃபேஸ வச்சுட்டு நடிச்சிட்டு இருக்கான். அதே நேரம் பிரின்சிபலுக்கும் சங்கு கூட ஈச்சான் சுத்திட்டு இருக்க விஷயம் தெரிஞ்சிருக்கு. இவங்க ரெண்டு பேரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனது, ஈச்சான் ஸ்கூல் கிரவுண்ட்ல ட்ரக்கோட வந்து பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணால அத்துமீறி, அது எல்லாத்தையும் வச்சு அவனுக்கு ஏதாச்சும் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு பேசிட்டு வந்துட்டு இருக்கா. ஈச்சானும் சங்க கூட்டிட்டு வந்து வீட்டுக்கு வெளியே விட்டு உன்னை யாராச்சும் அடிச்சு கஷ்டப்படுத்தினாங்கன்னா எனக்கு ஒரே ஒரு போன் கால் பண்ணு நான் வந்துடுறேன்னு சொல்றான். ஆனா சங்கால போன் கால் பண்ணிட்டு பேச முடியாதுல, அதனால ஒரு யோசனை பண்ணி கையில 2 தடவை 3 தடவை 2 தடவைன்னு மாத்தி மாத்தி தட்டி இதே மாதிரி போன் காலோட ரிசீவர்ல தட்டு நான் உன்னை தேடி சீக்கிரமாவே வந்துடுறேன், சரி டைம் ஆயிடுச்சு நான் இப்ப இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு பாக்குறான். கரெக்டா அந்த டைம்ல பிரின்சிபல் வந்துடுறா. இவன் அவளை பார்த்ததும் ஒரு மாதிரி பயந்துகிட்டே அவனை இன்ட்ரோடியூஸ் பண்ண பாக்குறான். அவளும் எனக்கு உன்னை நல்லாவே தெரியும், உனக்கும் என்ன நல்லா தெரியும்னு நினைக்கிறேன், உன்னால எனக்கு சில பிரச்சனைங்க இருக்கு, ஆனா நீ இப்படியே இங்கே நின்னுட்டு உன் மூஞ்ச என்கிட்ட காட்டிட்டு இருக்க போறியா, இல்ல நான் அதோ கிளம்பிடுறேன் இன்னொரு நல்ல நாளா பார்த்து என்னை பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். சங்கம் பிரின்சிபலை சுத்தமா கண்டுக்காம அவ பாட்டு உள்ள போயிடுறா. பிரின்சிபல் கடுப்பாகி அவளை போய் தடுத்து நிறுத்தி தவடையிலே ஒண்ணு விட்டு நீ உன்னுடைய கிளாஸை ஸ்கிப் பண்ணிருக்க, என்கிட்ட சொல்லாம வீட்டுக்கு வந்திருக்க, போதா குறைக்கு அந்த பரதேசி நாய் கூட ஊர்
சுத்திட்டு இருக்க, வீட்டுக்கு வெளியே கேட் ஆண்ட சைன் லாங்குவேஜ் யூஸ் பண்ணிட்டு இருக்க, என்ன இதெல்லாம் அக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லாருக்கும் தெரியணும்னு பண்ணிட்டு இருக்கியா? இங்க பாருங்க, என் மேல கை வைக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. இந்த வீட்டுல நீ வேணா ராணியா இருக்கலாம், நீ காசு கொடுக்கறவங்களா, நீ சொல்றத கேட்கறவங்களா இருக்கலாம், ஆனா வெளி உலகத்துல என்ன புரிஞ்சுக்கிட்ட என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எனக்கு அதுவே போதும்னு சொல்லிட்டு இருக்கா. பிரின்சிபல் இவ சைன் லாங்குவேஜ் யூஸ் பண்றதால கடுப்பாகி தவடியிலே ஒன்னு விடுறா. சங்கு பதிலுக்கு தவடியிலே விட்டு இன்னொரு தடவை என் மேல கைய வச்ச உன் பேரு பேப்பர்ல வரா மாதிரி பண்றேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ரூமுக்கு போறா. பிரின்சிபல் அடிச்சதுக்கு அப்புறம் சும்மா இருப்பாளா? ஏய் போயிட்டு அந்த ரூமுடைய சாவி எடுத்துட்டு வாங்கடின்னு சொல்லி சங்க எப்படி சின்ன வயசுல எல்லாம் ரூம்ல போட்டு அடைப்பாளோ அதே மாதிரி பண்றதுக்காக போறா. சங்கம் வேக வேகமா மேல போய் ஈச்சான் சீக்கிரமா எங்க வீட்டுக்கு வான்னு சொல்லி ஃபேக்ஸ் அனுப்ப பாக்குறா. அப்ப கரெக்டா பிரின்சிபல் உள்ள வந்து அவளை புடிச்சிடுறா. ஃபேக்ஸையும் பாத்துறா. ஃபேக்ஸ பார்த்ததுக்கு அப்புறம் பயங்கர கோவத்துல அந்த ஃபேக்ஸ் மிஷினே தூக்கி கீழே போட்டு உடைச்சிடுறா. அப்ப சங்குக்கு சின்ன வயசுல நடந்த ஒரு விஷயம் தான் ஞாபகம் வருது. சின்ன வயசுல சங்கு சரியா பேசுறதுக்கு கத்துக்க மாட்டான்னு சொல்லிட்டு அவளை புடிச்சு அந்த ரூம்ல போட்டு அடைக்கிறதுக்காக துரத்திட்டு வருவா. அப்ப கரெக்டா சங்கோடைய அப்பா வந்துருவாரு. இவெல்லாம் அவரை போய் கட்டி பிடிச்சிட்டு அப்பா அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிருவா. இவ அப்பான்னு சொன்னதும் பிரின்சிபல் இதை யூஸ் பண்ணிட்டு, சங்கு நீ பேசிட்டமா, நீ அப்பான்னு சொல்லிட்ட, இவளை மேல கூட்டு போங்க, இவன் இன்னும் கத்துக்கிட்டானா நல்லாவே பேசுவான்னு சொல்லி ஒரு மாதிரி அன்பா பேசுற மாதிரியே அவளை மேல தூக்கிட்டு போக வச்சிடறா. சங்கம் அவளுடைய அப்பாவை பார்த்து அழுதுட்டே போறா. இதை பார்த்து அவரும் சங்கு கிட்ட போக பார்க்க பிரின்சிபல் அவரை தடுத்து நிறுத்தி, நீங்க அவளுக்கு பரிதாபப்பட்டீங்கன்னா அவ கடைசி வரைக்கும் பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை, அவளை பேச வைக்க வேண்டியது என்னோட வேலை, அவ கண்டிப்பா பேசுவா, ஃபியூச்சர்ல ஜிங்சங்கோடைய கம்பெனியை அவ எடுத்து நடத்துவான்னு சொல்லி சங்கோடைய அப்பாவை சமாளிச்சிடுறா. அவரும் அமைதியாயிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. அதுக்கப்புறமா இவ சின்ன வயசா இருக்கிற சங்க தூக்கிட்டு வந்து ரூம்ல அடைச்சு போட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருப்பா. இப்ப அதே மாதிரி வெளிச்சமே இல்லாத அந்த ரூம்ல எடுத்துட்டு வந்து சங்க போட்டு டோரை லாக் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. சங்கு ரொம்ப பயத்துல அந்த இருட்டு ரூம்ல இருக்கா. இன்னொரு பக்கம் ஹீரோவும் என்னியும் ஹீரோ பாஸ்டுக்கு வந்தப்போ ஒரு லைப்ரரி கிட்ட தானே வந்திருப்பான். அந்த இடத்துக்கு வந்து நின்று நம்ம ரெண்டு பேரும் வேற வேற இடத்துல இருந்து ஒரே டைம் லைன்ல 1995 வந்திருக்கோம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப என்னியும் நிலா ரெண்டா பிரியறது, அந்த விடா ஸ்டோரு, அந்த விடா ஸ்டோர்ல இருக்கிற ஆளு 1995 இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, நீ துப்பறிவாளன் மாதிரியே பேசிட்டு இருக்கப்பா. இப்ப எனக்கு என்னமோ இந்த கடையோடைய டோரை தள்ளனா எதனா கிடைக்கும்னு நினைக்கிறேன். இல்ல நீ துப்பறிவாளன்லாம் கிடையாது, எனக்கு புரிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது என்னியும் புலம்பிட்டு இருக்கா. நீ உங்க அப்பா அம்மாவை சேர்த்து வைக்கணும்னு நினைச்ச, உன்னுடைய வேலை எல்லாமே முடிஞ்சிச்சு. ஆனா நான் எங்க அப்பா அம்மா சேரக்கூடாதுன்னு நினைச்சேன், அந்த வேலையும் முடியல. தற்கொலை பண்ணிக்கலான்னு வந்தேன், அந்த வேலையும் எனக்கு முடியல. உனக்கு மட்டும் வேலை முடிஞ்சிச்சுன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கா. ஹீரோவும் நான் வந்த வேலை இன்னும் முடியல, இன்னும் ஒரு வேலை இருக்கு, அதுவும் கஷ்டமான வேலைன்னு சொல்லி சங்குக்கு அந்த வீட்டுல நடக்கிற எல்லா கொடுமையையும் என்னியூ கிட்ட சொல்றான். இதெல்லாம் கேட்ட என்னியும், என்னையா இது அநியாயமா இருக்கு, வீட்டுல சைன் லாங்குவேஜ் கூட யூஸ் பண்ணக்கூடாதா? ஆமா, அதை எல்லாத்தையும் நான் மாத்தணும். அதோட முக்கியமான விஷயமே எங்க அம்மா உங்க அப்பாவை பார்த்து சிரிக்கணும். இதை நான் எப்படியாச்சும் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்க அம்மாவுடைய சிரிப்பு அவ்வளவு அழகா இருக்கும். சரி, இதுக்கப்புறம் நீ என்ன பண்ண போற? உனக்கான ஃபன் எல்லாமே கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படியோ நம்ம ரெண்டு பேரும் திரும்ப போயிடுவோம். அதுக்குள்ள நீ ஏதாச்சும் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு கேட்கறான். என்னியும் எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் புரியல, இருந்தாலும் பரவாயில்ல விடு. எது பரவாயில்ல விடா, நான் எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லியிருக்கேன், எதுவுமே நீ என்கிட்ட சொல்ல மாட்டேற. அட எனக்கே அது கிளியரா தெரியலப்பா, எனக்கு கிளியரா தெரிய வரும்போது நான் உன்கிட்ட சொல்றேன். சரி நீங்க நான் நல்லா போச்சு, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து நேரா கிளம்பி லைப்ரரிக்கு வந்து ஒயிட் நைட்ன்ற ஒரு பேண்டை பத்தி கேட்கறான். அங்க இருக்கிறவனும் தெரியும்னு சொல்ல, அதை பத்தின ஏதாச்சும் மேகசின் இருக்கா, ஃபுல் டீட்டெயிலான மேகசின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஒரு பக்கம் ஹீரோவும் வீட்டுக்கு வரான். வந்தவன் ஃபேக்ஸ் மிஷின் உடஞ்சிருக்கிறத பார்த்ததும் ஏதோ நடந்திருக்குன்னு சொல்லி அங்க வேலை செய்யறவங்க கிட்ட போயிட்டு சங்க எங்கன்னு கேட்கறான். அவங்களும் அந்த பிரின்சிபலுக்கு பயந்து போய் சொல்லிட்டு இருக்காங்க, ஏன்னா அவங்க வேலை செய்யற ஆள் தானே. ஆனா ஹீரோ அவங்கள மிரட்டி ஒரு வழியா சங்க இருக்கிற ரூமை கண்டுபிடிச்சு கதவை திறந்து வரான். வந்தவன் அவங்க அம்மாவை பார்த்ததும் அவங்க அம்மா இந்த நிலைமையில இருக்கிறத பார்த்துட்டு கண் கலங்கி அழ ஆரம்பிச்சிடறான். சங்கம் ஒரு வழியா நீ என்ன கண்டுபிடிச்சிட்ட, 12 வருஷத்துக்கு அப்புறம் இந்த கண்ணாம்பூச்சி முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன்னு சொல்றான். இதை பார்த்த ஹீரோவும் அவளை போய் கட்டி பிடிச்சிட்டு என்ன மன்னிச்சிருங்க உங்களை விட்டு போனதுக்குன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கான். அவளுமே அழுதுகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ, இதுக்கு மேல நீங்க இங்க இருக்க கூடாது, இதுக்கு மேல நீங்க இங்க இருக்கவே கூடாதுன்னு சொல்லி சங்க கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்ப பாக்குறான். அப்ப பிரின்சிபல் அங்க வந்து அவனை தடுத்து, நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு உனக்கு நல்லா தெரியுதா, நீ பண்ணிக்கிட்டு இருக்க இந்த வேலையால நீ பெரிய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும்னு சொல்றா. ஹீரோவும், நான் இங்க இருந்து போக முடியாம நீங்க ஏதாச்சும் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னு ஏன், இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும், இந்த ஃபேமிலியை பத்தின மொத்த விஷயத்தையும் நான் வெளியே சொல்ல வேண்டியிருக்கோம். நேஷனல் அசம்பிளி பில்டிங் முன்னாடியே போயிட்டு போராட்டம் பண்ணுவேன். இந்த உலகத்துக்கு நீங்க எப்படிப்பட்டவங்கன்றத நான் வெளிக்கொண்டு போவேன். அப்புறம் நான் சொல்ற விஷயத்த அப்படியே எடுத்துட்டு போய் சேர்மேன் கிட்ட சொல்லுங்க. அவருடைய பொண்ணை அவர் பார்க்கணும்னு நினைச்சா பர்சனலா வந்து என்ன பார்க்க சொல்லுங்க. அப்புறம் நீங்க ஒரு லக்ஸரியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்களா, இது ரொம்ப காலத்துக்கு இருக்கும்னு நினைக்காதீங்கன்னு அவளை மிரட்டிட்டு சங்கோட அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். பிரின்சிபலும் செம்ம கடுப்புல நின்றுட்டு இருக்கா. இப்படியே அவன் சங்க பாட்டியோடைய கெஸ்ட் ஹவுஸ் கூப்பிட்டு வந்து நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்றான். பாட்டியும், இவ்வளவு மோசமான வீட்லயே அவன் இருந்தா, இதுக்கு மேல அவன் அங்க இருக்க கூடாது, நீ பண்ணது சரிதான், என் துணிமணியே போனாலும் பரவாயில்ல, நான் அவளை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஈச்சானும் இந்த விஷயங்கள் எல்லாம் கேட்டு அந்த வீட்டாண்ட போய் சண்டை போடுறதுக்காக போறான். பாட்டியும், வேணாம் இந்த பிரச்சனையை நீ இன்னும் பெருசாகாதுன்னு சொல்லி தடுக்க பாக்குறாங்க. ஆனா
ஈச்சான் கேக்குற மாதிரியே இல்ல, அவன் பாட்டு கிளம்பி போறான். ஹீரோவும் பின்னாடியே போய் அவனை தடுத்து நிறுத்தி, எங்க இப்ப அவசரமா போய்கிட்டு இருக்கீங்க, என்னடா பேசிட்டு இருக்க, நாங்க போய் அவங்க கிட்ட சொல்லுவேன்டா, சங்கு தனியால் கிடையாது, அவளுக்காக நாங்க இருக்கோம் நான் சொல்லுவேன்டா, அதெல்லாம் பேசிக்கலாம், ஆனா முதல்ல சேர்மேன் வரட்டும். யாரு உனக்கு சம்பளம் கொடுத்துட்டு இருக்கானே அந்த ஆளா, அவனுடைய பொண்ணை இப்படி பண்ணிட்டு இருக்காங்க, எதுவுமே தெரியாம கண்மூடித்தனமா இருக்கான், அவன்லாம் ஒரு மனுஷனாடா, கேம்பிளிங்காக பெத்த புள்ளையும் ஒய்ஃபையும் விட்டு போன எங்க அப்பா மாதிரி தான்டா அவனு சொல்லி கத்திட்டு இருக்கான். அதே நேரம் பாட்டியும் சங்குக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து கொடுத்து, நீ கவலைப்படாதமா, உனக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காத, உனக்கு ஒரு ஃபேமிலியே இருக்கும், நாங்க இருக்கோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. சங்கும் எமோஷனலா அவங்கள கட்டி பிடிச்சிட்டு அழ ஆரம்பிச்சிடறா. இன்னொரு பக்கம் ஹீரோ ஈச்சான அமைதியாக்கிடுறான். அதுக்கப்புறம் ஈச்சானோ, சங்கு ரொம்ப நல்லவ, ஆனா அவ என்ன மட்டும் ஏன் இவ்வளவு நேசிக்கிறான்னு எனக்கு புரியல, இந்த அன்புக்கெல்லாம் நீங்க ஏத்த ஆள் தான், எப்படியும் உங்களுக்கு ஒரு நாள் கல்யாணம் ஆக போகுது, அதுதான்டா எனக்கு பயமாவே இருக்கு, எனக்கு எங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து எந்த ஒரு அன்பும் கிடைச்சது கிடையாது, என்னுடைய பசங்களுக்கு எப்படி அன்பை கொடுக்கணும்ன்றதும் எனக்கு சுத்தமா தெரியாது, அதான் எனக்கு பயமேன்னு சொல்றான். அதெல்லாம் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்க உங்க பசங்களை ரொம்ப பாசமா ரொம்ப சூப்பராகவே வளர்ப்பீங்க, அவங்களும் உங்களை ரொம்பவே மதிப்பாங்க, கவலைப்படாதீங்கன்னு சொல்லி ரெண்டு பேரும் அப்படியே பேசிட்டு வந்துட்டு இருக்கானுங்க. வந்து பார்த்தா சங்கு கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கிற பாலு எல்லாருமா சேர்ந்து கார்ட்ஸ் விளையாடிட்டு இருக்கானுங்க. ஹீரோவும் ஈச்சானும் பார்த்துட்டு இருக்கானுங்க. அப்போ பாட்டியும், டேய் பாலு சங்குக்கு விட்டு கொடுறா, பாட்டி கேம் எல்லாம் வந்துட்டா என்ன தடுக்க முடியாது, நான் ஒரு சூறாவளி மாதிரி இருப்பேன், ஏய் என்னடா பேசிட்டு இருக்க, விட்டு கொடுறான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஈச்சான் இதை பார்த்துட்டு, டேய் நானும் ஆட்டத்துக்கு வரண்டான்னு சொல்லி தடிக்குள்ளுற மாதிரி போய் மொத்த காடையும் கலைச்சு விட்டுறான். பாலம் டேய் வேண்டு தானே பண்ணணும்னு சொல்லி அடிச்சிட்டு இருக்கான். இப்படியே எல்லாரும் மாறி மாறி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு இருந்த ஹீரோவும் வெளியே வந்து உட்காந்துட்டு, அப்பாவும் அம்மாவும் எங்கேஜ்ல இவ்வளோ கஷ்டங்களை தாண்டி தான் வந்திருக்காங்க, அதுக்கப்புறமா தான் என்னுடைய பேரண்டா மாறி இருக்காங்கன்னு அவங்கள நினைச்சு ஒரு மாதிரி அழுதுகிட்டு இருக்கான். இப்படியே அடுத்த நாள் ஆகுது. என்யூ கிளாஸ்ல உட்காந்துட்டு அந்த ஒயிட் நைட்ன்ற பேண்டை பத்தின மேகசினை தான் பார்த்துட்டு இருக்கான். ஆக்சுவலா இந்த ஒயிட் நைட்ன்ற பேண்டை பத்தி என்யூ ஊன் கிட்ட விவாவை பத்தி கேட்கும் போது தான் தெரிஞ்சிட்டு இருந்திருப்பா. விவா பாப்புலரான ஒயிட் நைட்ன்ற பேண்ட்ல ஃப்ரண்ட் மேனா இருந்ததாவும், அவரால் ஒரு புதுமுக நடிகை பிரெக்னென்ட் ஆயிட்டாங்கன்ற ஒரு ரூமர் பரவி, அவருக்கு இருந்த கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் எல்லாம் குறைஞ்சி சாங் எல்லாம் விற்காம போய் பேண்ட் டிஸ்பேண்ட் ஆகி ரிட்டையர் ஆகி இப்ப இந்த நிலைமையில இருக்காருன்ற மாதிரி சொல்லியிருப்பா. அதை வச்சுதான் இவ ஒயிட் நைட் பேண்டை பத்தி தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அந்த லைப்ரரிக்கே போயிருப்பா. இப்ப அந்த மேகசின்ல அந்த ரூமரை பத்தின ஒரு போட்டோ பாக்குறா. அதுல விவாவும் அந்த ஆக்ட்ரஸும் இருக்காங்க. அந்த ஆக்ட்ரஸ் பார்க்க அப்படியே என்னுடைய அம்மா சேக்கியாங் மாதிரி தான் இருக்காங்க. இப்பதான் புரியுது, ஸ்டார்டிங்ல சேக்கியாங் சின்ன வயசா இருக்கும் போது இந்த ஆடுங்கெல்லாம் நடிச்சிட்டு இருந்திருப்பாள். அப்ப கூட அந்த டைரக்டர் இவளை பார்த்துட்டு இவ பார்க்க அந்த ஷின்ன்ற ஆக்ட்ரஸ் மாதிரியே இருக்கான்னு சொல்லியிருப்பானுங்களே. அந்த ஷின்ன்ற ஆக்ட்ரஸே விவா கூட இருக்கான் அந்த ஆக்ட்ரஸ் தான். இதை பார்த்த என்னிவோ நேரா விவா கடைக்கு போயிட்டு, எனக்கு எங்க அம்மா ஷின் அந்த ஆக்ட்ரஸை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி கேட்கறா. விவாவும் அவளை ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. இப்படியே அவன் அந்த கடையில இருந்து ஒரு மாதிரி டிப்ரெஷனோட வெளியே வரா. அப்படி விவா என்ன கதையை சொன்னாருன்னு தெரியல. அவ ஹீரோக்கு கால் பண்ணி சங்கும் ஹீரோவும் ஸ்கூலுக்கு வராத விஷயத்த பத்தி கேட்டு, எனக்கு இப்போ ரொம்ப டிப்ரெஷனா இருக்கு, நான் நினைச்சு பார்க்காத ஒண்ணு நடந்துருச்சு, எனக்கு வீட்டுக்கு போன போல இருக்கு, பசி வேற எடுக்குதுன்னு கண்கலங்கிட்டே அவனை வர சொல்லிட்டு இருக்கா. அவனும் என்னாச்சோ ஏதாச்சோன்னு சொல்லி பதற அடிச்சுட்டு வந்து என்னையோ பாக்குறான். ஒரு மாதிரி அமைதியா கடையில உட்காந்துட்டு இருக்கா. அவன் கிட்ட ஆறுதலா பேசி அங்கிருந்து ரெண்டு பேருமா கெஸ்ட் ஹவுஸுக்கு போலான்னு சொல்லி வந்துட்டு இருக்காங்க. ஹீரோ நேத்து நடந்த எல்லா விஷயத்தையும் என்னையோ கிட்ட சொல்லிட்டு, சேர்மன் வர வரைக்கும் அம்மாவை கெஸ்ட் ஹவுஸ்ல வச்சுட்டு இருக்கலாம்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்பா அவன் பேசிட்டு வந்துட்டு இருக்கும் போது, எனக்கும் வீட்டுக்கு போகணும் போலதான் இருக்கு, எனக்கு எங்க அண்ணனை பார்க்கணும் போல இருக்கு, டேய் அண்ணா என்னோ உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்றேன்டான்னு சொல்றான். இவ உடனே ஒரு நிமிஷம் இரு, இப்ப நீ என்னவோ நான் சொன்னேன், நீ என்னோடைய பிரதரா? ஆமா நான் என்னோடைய பிரதர் தான். ஏன் கேட்கற, என் அண்ணன் உனக்கு முன்னாடியே தெரியுமா? உன் பிரதர் எனக்கு நல்லாவே தெரியும், நான் அவன்கிட்ட நிறைய விஷயம் டெக்ஸ்ட் மெசேஜ்ல பேசியிருக்கேன், எனக்கு கொஞ்ச காலமா காது கேட்காம ஹாஸ்பிட்டல்ல இருந்தல, அப்பதான் எனக்கு என்னவோ ஃப்ரெண்டானா, அப்பதான் அவன்கிட்ட நான் சைன் லாங்குவேஜை கத்துக்கிட்டேன், அவன் மூலியமா தான் எனக்கு கோடா பத்தி எல்லாம் கூட தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்பதான் ஹீரோக்கு அவனுடைய அண்ணன் ஒரு தடவை சொல்லிட்டு இருந்திருப்பாள் ஒரு பொண்ணை பத்தி, அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருப்பா, அவளுக்கு காது கூட கேட்காதுன்னு. அந்த பொண்ணு என்னுன்றது இப்பதான் அவனுக்கு புரியுது. இவளும் பாருப்பா நம்ம ரெண்டு பேருக்குள்ள நிறைய கனெக்ட் இருக்கும் போலேன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப அவ திடீர்னு, ஒரு நிமிஷம் இரு, என்கியோ நீ உங்க அப்பாவுடைய அந்த காது கேட்காம போற ஆக்சிடென்ட்டை தடுத்துட்டேன்னு தானே சொன்ன, ஆனா இல்ல நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க, நான் என்னவோ கிட்ட இருந்து ஒரு விஷயத்த கேட்டிருக்கேன், அதுபடி பார்த்தா உங்க அப்பாக்கு காது கேட்காம போற அந்த ஆக்சிடென்ட் இன்னும் நடக்கலன்னு சொல்றா. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, பயங்கர ஷாக்கா பார்த்துட்டு இருக்கான். அப்ப ஈச்சானா இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் சொல்லிட்டு ஜாலியா வந்துட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் ஷாக்கா அவனை பார்த்துட்டு இருக்காங்க. இப்படியே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்ற எல்லாத்தையும் அடுத்தடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பை கைஸ்.